ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடுக்குனா ப்ரோமோ பார்க்கலாமாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டியன் பார்த்தீங்கன்னா இங்கே குமாரை பார்த்தீங்கன்னா அங்கே நான் கோர்ட்டில் நிற்க வச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா புடிவாதமாக இருந்தாலுமே இங்கே மயிலை கூட்டிக்கிட்டு இங்கே சரவணனும் கோமதி இங்கே ராஜி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே போயிருக்காங்க. அங்கே செக்கப்பில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே மயிலுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பதட்டமாக இருந்தாலுமே இங்கே சரவணனுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். அங்கே குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பாக இருக்குன்னே சொல்லலாம். அங்கே டாக்டரும் பார்த்தீங்கன்னா இங்கே மயிலை உள்ளே கூப்பிடுவோம். உடனே பார்த்தீங்கன்னா மயில் உள்ளே போகிறாங்க. உடனே இங்கே கோமதியுமே என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே நீயும் போப்பா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்லுவோம். இங்கே சரவணனும் பார்த்தீங்கன்னா இருக்கட்டுமா அவளே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அது சரவணனும் பார்த்தீங்கன்னா இங்கே கோமதி கிட்ட சொல்கிறாங்க. கோமதி கிட்ட சொன்னாலுமே இங்கே கோமதி என்ன சொல்கிறாங்கன்னா நீயும் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து உள்ளே அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே சரவணனும் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே செக்கப்பில் குழந்தை ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன்கிட்ட இங்கே டாக்டரும் சொல்லுவோம். உடனே பார்த்தீங்கன்னா இங்கே சரவணன் ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு ஸ்க்ரீனில் போட்டு காமிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இங்கே மயிலுக்கும் சரவணனுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஜன்னல் வழியில் இங்கே கோமதியுமே பார்க்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. இங்கே ஒரு சைடு வடிவுமே பார்த்தீங்கன்னா இங்கே குமாரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாரை அவன் உள்ளே போயிட்டானா இங்கே உங்களுக்கு 2 பேருக்கும் சண்டை வந்தே இங்கே நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வடிவுமே பார்த்தீங்கன்னா அங்கே முத்துவேல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் குமாரை எப்படியாவது வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலுமே பார்த்தீங்கன்னா வடிவுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே பாண்டியன்கிட்ட பேசியுமே பாண்டியன் பார்த்தீங்கன்னா மனசு மாறலன்னே சொல்லலாம். இங்கே பாண்டியன் பார்த்தீங்கன்னா அங்கே நான் குமாரை நான் உள்ளே போட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் பார்த்தீங்கன்னா ஒரே முடிவாக இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மாரிக்குமே பார்த்தீங்கன்னா அங்கே குமார் உள்ளே போகிறது அங்கே மாரிக்கு சுத்தமாக பிடிக்கலனே சொல்லலாம். ஏன்னா மாரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா சைலண்ட் டைப்புன்னே சொல்லலாம். அங்கே அப்படி இருந்தாலுமே இங்கே ஒரு சைடு மாரிக்கு இங்கே குமார் உள்ளே போயிட்டு வந்ததுலேருந்து அங்கே மாரிக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே முத்துவேலுமே பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம எப்படியாவது குமாரை நான் வெளியே எடுத்துகிட்டு வந்து தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வக்கீல்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பேசி எவ்வளோ பணம் செலவானாலும் கூட பரவாயில்ல இங்கே குமார் பார்த்தீங்கன்னா உள்ளே போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா சக்திவேலுமே பார்த்தீங்கன்னா அங்கே முத்துவேல்கிட்ட சண்டை போடுற மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா குமாரை நீங்கள் வெளியே எட்டுன்னு வர மாதிரி தெரியல, ஆனால் நீ குமார் உள்ளே போனாலுமே நீங்கள் ராஜி கூட சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தோட நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. எங்கள் மகன் தான் அங்கே உள்ளே போயிட்டு எவ்வளோ கஷ்டப்படுவானோ அந்த வழி எனக்கு மட்டும்தான் இருக்கும், உங்களுக்கெல்லாம் எங்கே இருக்க போகுது, உங்கள் பொண்ணு தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க, அதுவே உங்களுக்கு போதுமானது. எங்கள் குமார் கஷ்டப்பட்டா உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலுமே பார்த்தீங்கன்னா சக்திவேல்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சக்திவேல் பார்த்தீங்கன்னா அங்கே இப்படி பேசினாலுமே எங்கள் முத்துவேலுக்கு பயங்கரமாக கோவம் வந்தாலுமே அந்த இடத்துல எதுவுமே பேசாமல் அங்கே சைலண்ட்டாகவே ஆடுறாங்க. எங்கள் அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் நாத்துக்கு சண்டை போட்டுட்ருக்கீங்க, எங்கள் குமாரை எப்படி வெளியே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் யோசிச்சுக்கிட்டு அங்கே வக்கீல்கிட்ட பேசுங்கன்னா நீங்கள் பாட்டுங்க நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அங்கே குமார் எப்படி வெளியே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே எங்கள் முத்துவேலு இங்கே ரொம்பவே கோவமாக இருந்தாலுமே அங்கே பேசாமல் அங்கேருந்து சைலண்ட்டாக போயிடுறாங்க. இங்கே கோமதிக்கிட்டையுமே வந்து அங்கே சரவணன் பார்த்தீங்கன்னா அங்கே குழந்தை ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணனும் பார்த்தீங்கன்னா இங்கே கோமதிக்கிட்டே சொல்கிறாங்க. கோமதியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே இங்கே ராஜுமே பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்பவே பயங்கரமாக சந்தோஷமாகவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. அங்கே மயிலுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே இங்கே மீனாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே கோமதி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இங்கே ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே பார்த்தீங்கன்னா கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா அங்கே கோமதியுமே பார்த்தீங்கன்னா அங்கே எதுவுமே இல்லை நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியனுமே பார்த்தீங்கன்னா அங்கே கேஸ் விஷயமா அங்கே வக்கீல்கிட்டையுமே பேசுகிறதுக்காக போயிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.